அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருடப்பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தாதான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாச வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறத நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. துளாராசிக்காரங்களை பார்த்தாவே சில பேருக்கெல்லாம் செம பயம். அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது? எத்தனையோ வருஷத்தை கடந்துட்டேன் சார், இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி. ஆமாம், துளாராசி அப்படி தான் சொல்லுவீங்க. எதை நினச்சாலும் கிராண்டாக யோசிக்கக்கூடியவங்க. துளாராசியில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா ஒரு புடவை வாங்கினா கூட கிராண்டாக வாங்குவீங்க. ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் சூப்பராக எடுப்பீங்க. ஒரு மொபைல் வாங்கினா எல்லோரும் நம்ம பார்க்கணும். மொபைலில் கூட சும்மா காசு இருக்கேன்னு எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க. மற்றவங்க பார்வை நம்ம பக்கம் திரும்புமா, நான் ஒரு குரல் கொடுத்தா என்னை பார்த்தா திரும்பி பேசுவாங்களா, அந்த எண்ணம் துளாராசிக்கு. இதையே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா என்ன? நான் கேட்குற கேள்வி இப்போ தான். இப்போது உங்களை 4 பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. இந்த எண்ணம் வரத்தில் அதான் முதல்ல சந்தோஷம் வருது. உங்களை நான் பாராட்டுறேன். ஏன் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது. 4 பேர் 40 பேர் ஆகுவாங்க, 40 400 ஆகும், அப்படியே 4000 ஆகும். ஒரு பிரபலத்தால் மட்டும்தான் இது மாதிரி வர முடியும். அப்போ துளாராசிக்காரங்க இந்த வருஷத்தில் பிரபலமாக போகிறீங்க. இந்த உலகம் உங்களை மெயின் பிக்சராக பார்க்க போகுது. கெஸ்ட் ரோலில் வந்தவங்களாம் ஹீரோயினி ஆக போகிறீங்க, ஹீரோ ஆக போகிறீங்க. உண்மையிலே திரைப்படம் சார்ந்தவர்களுக்கு, மீடியா சம்மந்தப்பட்டவர்களுக்கு துளாராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். தயவு செய்து பயன்படுத்திக்குங்க. ஈகோ மட்டும் வேண்டவே வேண்டாம். புருஷன் முன்னாடிக்குள்ளே ஈகோ வேண்டாம். பிள்ளைங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஈகோ வேண்டாம். டைமிங் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் மீடியாவில் நீங்கள் கலக்க போகிறீங்க. வருஷத்தோட ஆரம்பமே உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்தே மீடியா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, தொழில் சாதனங்கள் வாங்குறது, தொழில் சம்மந்தப்பட்ட வியூகங்கள் வகுப்பது, இதெல்லாம் நீங்கள் ஒரு கிரேடாக உருவாக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு கிரேடு. நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் இப்படி தான் இருப்பேன்,
அப்போ துளாராசி யாருக்கும் எங்கேயும் குறைந்தவர்கள் இல்லைன்னு சவால்களையும் போட்டிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வருஷமாக இது இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் வெற்றி தான் பார்ப்பீங்க. துல்லியமாக சொல்லலாம், எடுக்கிற காரியம் ஜெயம். முக்கியமாக ரொம்ப நாள் நீண்டு இருந்த வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும். குடும்ப தகராறுகள் நீங்கும். சொத்து பிரச்சனைகள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். சரியான ஒரு பிளானை கடைசி நேரத்தில் போடுவீங்க. யாருக்குமே தெரிவிக்காதீங்க, அதான் உண்மை. ரகசியத்தை ரொம்ப கீப் இட் பண்ணுங்கள். துளாராசிக்கு நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இடமாற்றங்கள் ரொம்ப யோகத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு சில விஷயத்தை எதிர்கொண்டு ஜெயிங்க. வேண்டான்னு புறக்கணிக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, பயப்படாதீங்க, பார்த்துருவோம், செஞ்சுருவோம், இங்கே வரணுங்க, வந்துடுவோம், இதை பண்ணுங்க, செஞ்சுருவோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ துளாராசிக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது, பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் ரத்தனமாக இருக்கும். இந்திர பதவி கிடைக்கும். துளாராசி சும்மா வார்த்தைகளாக பேசலை. ஏன்னா நீங்கள் ஏற்படுத்தின அவமானங்கள் கஷ்டங்கள் நிறைய. எங்கேயாச்சும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதாவது ஒரு சீட்டு காலியாகும். அந்த சீட்டில் நீங்கள் வந்து உட்கார நேரம். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகமாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். மனசார ஒரு விஷயம் என்னென்னா, நினச்சதெல்லாம் நடக்க போகுது. ஒரு சூப்பரான ஃப்ரேம்குள்ளே உங்களை இந்த உலகம் பார்க்க போகுது. அரசியல் சார்ந்தவர்களுக்கு இந்த உலகம் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். யார்கிட்ட கெட்ட பேர், எங்கே கெட்ட பேர், எங்கெல்லாம் அவமானப்பட்டமோ அங்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இதெல்லாம் நிறைய வியூகம் வகுக்க போகிறீங்க. சில விஷயத்தெல்லாம் பற்றி இன்னும் ஆர்வமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நண்பர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் கெட்டதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உதவி பண்ணி சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் நீங்கள் குளிர் காய போகிறீங்க. எல்லாரும் மற்றவங்க கஷ்டத்தில் தான் குளிர் காய்வாங்க. துளாராசிக்கு மட்டும்தான் மற்றவங்க சந்தோஷத்தில் குளிர் காய்வீங்க. அதுதான் உங்களுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவன் கொடுக்க போகிற அந்த வருஷத்தில். ஏதாச்சும் நீதி எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடச்சிரும். ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடச்சிரும். உங்கள் பிள்ளைகளுடைய நலன் உயரும். புதிய கூட்டணி அமைப்பீங்க. அரசியல் சார்ந்தவங்களுக்கு நல்ல நேரம். ஒரு புதிய கூட்டணி. பழைய கூட்டணி டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வந்துடுவீங்க. சில பேர் கூட்டணியிலே இன்னும் செம்மையாக வளருவீங்க. இதை விட இன்னொரு விஷயம் பைரவரை வணங்குங்க. இதை விட இன்னொரு விஷயம், பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் தொடர்ந்து துளாராசிக்காரவங்க பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். கடன் நீங்கும். கௌரவம் உயரும். அந்தஸ்து தகுதி. உங்களை சொற்பமாக நினச்சவங்கெல்லாம் என்னங்க இவங்க ஓவர் நைட்டில் இப்படி ஆயிட்டாங்களே, உங்களுக்கு ஓவர் நைட்டில் வாழ்க்கை முன்னேற போகுது. எதிர்பாராத சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது துளாராசிக்கு. அப்புறம் என்ன கவலை? வைரம் வைதூரியம். இடம் வாங்க போகிறீங்க. பூமி லாபம். தொட்டது துவங்க போகுது. பவனி வர போகிறீங்க. வாழ்க்கையில் ஒரு பவனி வர போகிறீங்க. விட்டு கொடுக்காது இந்த வருஷம் உங்களை விட்டுடாது. உங்களுக்கு சின்ன பயம் இருக்குது. என் வாழ்க்கையில் இது மாதிரி எந்த தவறும் நடந்துடக்கூடாது, என்னை யாரையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. யாரும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். உங்களை ஆண்டவன் உயர்த்தி கொடுக்க போகிறான். ஆசைப்படுறது எல்லாம் கொடுக்க போகிறான். நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே பெரும்பகுதி நீங்கள் நல்லா இருக்கணும் தான். எல்லா ஃப்ரேம்லேயும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. எல்லா காட்சிகள்லையும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. கலப்படம் இல்லாத மனம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் மனசு ரொம்ப தூய்மையான மனசு, கலப்படம் இல்லாத மனசு. அது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு கிடைக்க போகுது. ஓப்பனாக பேசக்கூடியவங்க. அந்த ஓப்பனாக பேசுகிறவங்களுக்கு தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. நீங்கள் உண்மையை பேசுகிறதுனால உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. ஆமாம், ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்க. உண்மைதான். நல்லது நடக்க போகுது. கடவுளே உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ண போகிறாரு. நல்லதை விரும்பி பார்க்கக்கூடிய நேரம், விரும்பி எடுக்கக்கூடிய நேரம். முத்துக்களும் வைரங்களும் தங்கங்களும் இது எல்லாமே வாங்கக்கூடிய நேரம். துளாராசிக்காரங்களே, சில உறவுகள் கூட உங்களை கசக்கி இருக்கும், பிழிஞ்சு இருக்கும். அவர்கள் கூட உங்கள் இடத்துல இப்போ இணைந்திருப்பார்கள். அதுதான் துளாராசிக்காரங்க இந்த வருஷத்தில் நிறைய ப்ரோக்ராமில் கலந்துருப்பீங்க. நிறைய விசேஷங்களில் கலந்துருப்பீங்க. நல்ல இடத்துல ஒரு பேர் ஏற்படும். எங்கே ஒரு விஷயத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் ஒரு பேரை பெற போகிறீங்க. கௌரவ உயர்வுகள், பண உயர்வுகள் இது ஏற்பட போகுது. பணத்தை பற்றி ஒரு குரு பயிற்சி வீடியோவே போட போகிறேன். அதுக்கு பிறகு முக்கியமான வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் போன ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச துளாராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.